எப்பா டேய் தம்பி கொஞ்சம் இங்க வாவே. இப்ப ஒரு குறுப்பு போனாங்கல்ல, அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. நீ இங்கதான் இருக்கியா? ஏன் நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். ஏடா சொல்லவே இல்ல? சொல்லுடா. ஊர்ல இருந்து எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் வராங்கங்க. வரட்டுமா? எதுக்குமா வராங்க? அச்சத்திரிங்க. ஆஹா, அவங்க அச்சத்திரிக்கு வராங்க. சரிம்மா, என் தங்கச்சிக்கு ஒரு ஒட்டியான் எடுக்கணும். எடுத்துக்கம்மா. அப்படியே எனக்கு வளையல் எடுமா. எங்க அம்மாக்கு செயின் எடுக்கணுங்க. எடுத்துக்கம்மா. நீங்க என்னங்க எடுக்க போறீங்க? வடபஞ்சி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறேம்மா. இதுவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டா, அப்படியுமா? அதுவே என் தங்கச்சி வீட்டுக்கு கூப்பிட்டா, அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு, இந்தா பாருமா, எனக்கு ஒன்னா பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா ஓகே, இல்லன்னா லாஸ். பாவம் அந்த ஃபிகருக்கு, நமக்கு 1000 ஃபிகர் மடியுமச்சே. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட். ஏய் பொம்பளைன்னு பாக்கேன்டி. அடிப்பாடி, நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்கறாளே. என்னடி பண்ணுவ? நீ எத்தனை தடவை அடிக்கிறது? 3 தடவை அடிச்சிட்டா. ஆமா அடிப்பேன், இனிமே கடிப்பேன். பெல்ல அடிச்சிட்டீங்களா? ஆமா வாங்க ஓடிடுவோம். ஓடிடுவோமா? இது ஓ வீடு தானே? இல்ல, இது வேற உங்க வீடு. நான் தினம் அமிக்கிட்டு ஓடிடுவேன். தெருவில் ஒரு ஆள் சொல்லிட்டே போனார், கத்தி சாணம் குடிக்கிறதுக்கு 10 ரூபா, கத்தி சாணம் குடிக்கிறதுக்கு 10 ரூபா. பெம்பி 5 ரூபாய் கொடுத்தேன், கத்தாம சாணம் பிடிங்க.